கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆண்டருடைய ஆலய பிரகாரங்கள் அல்லது ஆண்டருடைய வாசஸ்தலத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே வீற்றிருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். 84வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஆமென். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, நாம் தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே, தேவனுடைய வாசஸ்தலத்திலே காத்திருக்கிறது அல்லது அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிறது நம்மளிடத்தில் இருக்கிற பலத்தை விட கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை பலத்தின் மேலே பலனடைய செய்கிறவர். நாம் சிறுவடையில் இருக்கிற பலத்தை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் நம்ம தடுமாறலாம். இருக்கிற பலத்தை கொண்டு நாம் சிறுவடையில் நாம் அச்சப்படலாம். ஆனால் கர்த்தர் நினைக்கிறார், நம்ம இருக்கிற பலத்தோட இன்னும் பலத்தை கூட்டுகிறார். நம் பலத்தின் மேல் பலனடையும்படி செய்கிறார் என்று வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றா உலகத்தில் நாம் பலனடைய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நாம் எவ்வளவுக்கு பலன் அடைகிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு எதிரே வருகிற சகல காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய பலன் வரும். எங்களால் வெற்றி சிறக்க முடியும், எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனம், யாருக்கு? கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் என்னோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார். மிகுந்த வேதனையோட கவலையோட அவன் சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் அவனை அழைக்கிறார் பராக்கிரமசாலி என்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ இஸ்ரவேலின் மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமென். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் பலப்படும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை பலப்படுத்தும் பொழுது, நாம் இருக்கிற பலத்தோட போகும் பொழுது நம்மளை அனுப்புகிறவர் பராக்கிரமசாலி, நம்மளோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் பராக்கிரமசாலி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? தாவீதோடு கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, தாவீதோடு கர்த்தருடைய மகிமை இருந்தது, தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே அவன் வாஞ்சித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களை நாங்கள் வாஞ்சித்து அதில் இன்பம் காணுகிறோம், அதில் சந்தோஷம் காணுகிறோம், அதில் பலன் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எங்களுக்கு எதிரே இருக்கிறவர்களை, எங்களுக்கு எதிராக வருகிறவர்களை அவன் வர வர பலவீனப்பட்டு போவார்கள். காரணம் என்னண்டா, நம்மளோடு இருக்கிறவர் எங்களை பராக்கிரமசாலி, மகா பராக்கிரமசாலிய கர்த்தர் தான் நம்மளை அனுப்புகிறார். அல்லேலூயா. மகா பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? எங்களை அனுப்புகிறவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே இருக்கிற பலத்தோட போவோம், சத்துருவின் கோட்டையை தகர்ப்போம். நாங்கள் வர வர பலத்து கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயங்களும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. God bless you all.